விவசாயிகள் சந்தை வாய்ப்பை ஏற்படுத்த வேளாண் சுற்றுலாவை கையில் எடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. வேளாண்மையை அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்த வேளாண் சுற்றுலாவின் அவசியத்தை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. இன்றைக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கும் அடிப்படையாக இருப்பது பருவநிலை மாற்றம்தான். அதனை சரி செய்ய வேண்டுமானால் கண்டிப்பாக காடுகளை வளர்க்க வேண்டும் என்றார் நமது இயற்கை வேளாண் அறிஞர் நம்மாழ்வார். அவரின் கனவை நனவாக்கும் வகையில் ஆங்காங்கே குறுங்காடுகள் அமைத்து வருகிறார்கள் விவசாயிகள். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுங்குன்றம் அடுத்த நடுவக்கரை கிராமத்தில் உள்ள பகவான் பண்ணையில் மரம் வளர்ப்பு மற்றும் வேளாண் சுற்றுலா பற்றிய கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்த கருத்தரங்கில் பேசிய தமிழ் நிலம் தமிழ் பண்ணையின் இறையழகன் ஒரு நபருக்கு சராசரியாக எத்தனை மரம் இருக்க வேண்டும் என்று கூறி சென்னையின் பரிதாப நிலையையும் அவல நிலையையும் விவரித்தார். நம்ம உலகத்திலே எந்த நாடு ஒரு நாடா பார்ப்போம். ஒரு நாட்டுல ஒரு தலைக்கு எவ்வளவு மரம் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். உலகத்திலே அதிகமான ஒருவருக்கு எத்தனை மரம் இருக்குன்னா பிரேசில்ல ஒருத்தருக்கு 10,000 மரம் இருக்கு. பின்லாந்து அதுல 7,000 மரம் இருக்கு. நம்ம இந்தியாவில் ஒருத்தருக்கு எத்தனை மரம் இருக்கு தெரியுமா? யாருக்குன்னா தெரியுமா? ஒருத்தருக்கு 28 மரம் தான் இருக்கு. நம்மளுக்கு இணையான மக்கள் தொகை கொண்ட சீனாவில் 400 மரம் இருக்கு ஒருத்தருக்கு. தமிழ்நாட்டிலே அதே தான் சராசரி, ஒருத்தருக்கு 28 மரம் தான். தில்லியில அந்த பெரிய நகரம், அந்த நகரத்துல ஒருத்தருக்கு எவ்வளவு மரம் இருக்கு தெரியுங்களா? வெறும் 3 மரம். நம்ம சிங்கார சென்னையில ஒருத்தருக்கு எவ்வளவு மரம் இருக்கு தெரியுங்களா? 3 பேருக்கு ஒரு மரம். 3 பேருக்கு ஒரு மரம் தான். புள்ளி விவரம் சொல்லுது, நான் சொல்லல. அதற்குத்தான் ஐயா காடுகளை உருவாக்க சொன்னார். அந்த வகையில தான் இங்கிருந்து ஒரு 7-8 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற தமிழ் நிலம் தமிழ் பண்ணையை ஒரு காடாக அமைத்திருக்கிறேன். அங்க ஒரு 14,000 மரம் இருக்கு. அப்ப எங்க குடும்பத்துல மொத்தம் 9 பேர். நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம் ஒருத்தருக்கு எவ்வளவு மரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நமது இயற்கை வேளாண் அறிஞர் நம்மாழ்வார் சொன்னது போல உணவுக்காடு அமைத்து சுற்றுச்சூழலை பாதுகாப்பதுடன் பல்லுயிர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து வரும் இயற்கை விவசாயி தனபாலன் மரப்பயிர் தான் உயிர் பயிர் என்கிறார். குறிப்பா நம்மாழ்வார் சொல்றது போல ஒரு 1.5 ஏக்கர்ல ஒரு குறுங்காடு வச்சிருக்கேன். அந்த குறுங்காட்டுல எல்லா டிம்பர் வேல்யூ உள்ள மரம் இருக்குது, வாழை மரங்கள் இருக்குது, இப்படி பல வகை மரங்கள் இருக்குது, தென்னை மரம் இருக்குது. அதை ஒரு குறுங்காடுன்றதை விட ஒரு உணவு காடுன்னு சொல்லலாம். அந்த மரம் நடும்போது அந்த மண் வார மாதிரி இருக்குது. இப்போ மரம் நட்ட பிறகு அந்த இலைத்தழைகள்லாம் கொட்டி அது வெறும் தண்ணி மட்டும் பாய்ச்சது போய் மழை தண்ணியிலே நல்லா வளர்ந்து நல்லா மகசூல் இருக்குது. நம்ம அந்த பூமியை நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக இந்த மரம் நடுறது ரொம்ப முக்கியமானது. இப்போ இனி வரும் காலங்களில் மரங்கள் ரொம்ப நம்ம மாவட்டத்தில் குறைஞ்சி வருது, இந்தியாவில் குறைஞ்சி வருதுன்னு புள்ளி விவரம்லாம் சொல்லுது. மரப்பயிர் தான் எல்லா உயிர்களுக்கும் உயிர் பயிராக இருக்கும்னு சொல்லி நான் இந்த பேட்டி மூலமாக சொல்லிக்கிறேன். வேளாண் சுற்றுலாவில் முதலிடம் பிடிப்பதில் உலகளவில் இத்தாலி, அமெரிக்கா இடையே போட்டி நிலவி வருகிறது. இந்தியா கடைசி இடத்தில் இருக்கும் நிலையில் தமிழ்நாட்டில் வேளாண் சுற்றுலாவை பிரபலப்படுத்தி வருகிறார்கள் தமிழ்நாடு வேளாண் சுற்றுலா கூட்டமைப்பினர். இன்னைக்கு அங்க லட்சக்கணக்கான உழவர்கள், விவசாயிகள் அவர்களுடைய பண்ணையை வேளாண் சுற்றுலா மையங்களாக ஆக்கி வைத்திருக்கிறார்கள். இதை பார்த்து அமெரிக்காவும் ரொம்ப காப்பி வச்சு இப்போ அமெரிக்காவுக்கும் இத்தாலிக்கும் போட்டி வேளாண் சுற்றுலாவில் யார் முன்னணியில் வகிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இத்தாலியில இந்த வேளாண் சுற்றுலா அக்ரி டூரிசம் ஆரம்பிச்ச அந்த விவசாயிகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும், அதாவது பண்ணை விளைச்சலை காட்டிலும் அந்த வேளாண் சுற்றுலாவில் ஒரு 20 விழுக்காடு வருமானம் ஒவ்வொரு ஆண்டும் கூடிக்கொண்டே போகுது. இன்றைய இளம் தலைமுறையினருக்கு தட்டிற்கு வரும் உணவு தெரிகிறதே தவிர அந்த காய்கனிகள் எங்கிருந்து வருவது என்று தெரியவில்லை. அவை காய்ப்பது கொடியா, செடியா, மரமா என்பது கூட பெரும்பாலானவர்களுக்கு தெரிவதில்லை. அவர்கள் தமிழ் நிலம் தமிழ் பண்ணைக்கு வேளாண் சுற்றுலா வரும்போது வேளாண் கல்வியை கற்றுக் கொடுத்து வேளாண்மையின் அவசியத்தை எடுத்துரைத்து வருகிறார் இறையழகன். பெரும்பான்மையான பிள்ளைகளுக்கு
எந்த மரம் எது மரம்னே தெரியல. அவங்களுக்குலாம் தெரியுது மாங்காய் மரம், தேங்காய் மரம். வேற எந்த மரமும் நம்ம பிள்ளைகளுக்கு தெரியல. இந்த 300 வகையான மரங்களை அவர்களுக்கு சொல்லித்தரோம். காய்களை ஒரு கத்திரிக்காய் எந்த செடி, அந்த கத்திரிக்காய் செடியினுடைய இலையே தெரியல. கத்திரிக்காய் அவங்களுக்கு தட்டுக்கு வருது, அவ்வளவுதான். அது எங்கிருந்து வருதுன்னு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. இது மாதிரியான வேளாண் கல்வியை சொல்லித்தரோம். அதுக்கப்புறம் பண்ணையை சுத்தி வந்த பிறகு அங்க ஒரு 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 இடத்தை தயார் பண்ணி மாட்டுல ஏறு ஓட்டி காமிக்கிறோம். அவங்களும் ஏறு ஓட்டி பழகிறாங்க. நடவு நட்டு பழக சொல்றோம், விதை விதைத்து பழக சொல்றோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த பொழுதுபோக்குக்காக சேத்துல பெறல சொல்றோம். மாணவர்கள வர்றவங்கள எல்லாருமே நல்லா முதல்ல தயங்குறாங்க. அந்த சேத்துல இறங்கணும்னு அவங்களுக்கு வர ஆர்வம் கொஞ்சம் நஞ்சமல்ல. ஒரு மழை பெய்யற மாதிரி ஒரு செட் பண்ணியிருக்கோம். மழை குளியல், ரெயின் ஷவர் பார்க்கறதுக்கு நிறைய ஹோட்டல் இருக்கும். அதை பண்ணிட்டு மழையில நினைக்கிறாங்க. பம்ப் செட்டில் குளிக்க வைக்கிறோம், ஒரு பெரிய நீர் தொட்டியில் குளிக்க வைக்கிறோம். அவங்க குளிக்கிறாங்க நல்லா. அது என்னன்னா பெரிய இதுன்னா அதில் இறங்கினாங்கன்னா திரும்ப வரமாட்டாங்க. அவங்களுக்கு கூட்டின்னு வரதே பெரிய இதுவா இருக்கு. இந்தியாவில் வேளாண் சுற்றுலாவில் மகாராஷ்டிரா முதலிடம் வகிக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் வேளாண் சுற்றுலா என்ற துறையையே தொடங்கியிருக்கிறார்கள். அசாமில் வேளாண் சுற்றுலா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. தமிழ்நாட்டில் வேளாண் சுற்றுலாவை ஊக்குவிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு வேளாண் சுற்றுலா கூட்டமைப்பினர் தமிழக அரசிடம் வலியுறுத்தியுள்ளனர். அதாவது வெளிநாட்டுல ஒவ்வொரு நாடுகளிலும் எத்தனை பேருக்கு எத்தனை மரங்கள் ஆக்சிஜன் கொடுக்குற அந்த விழுக்காடு புள்ளி விவரங்கள் சொல்லுவாங்க. சென்னையில இப்போ நமக்கு எல்லாருக்கும் ஒரு மரம், அதாவது பல மரங்கள் ஒரு மனிதருக்கு ஆக்சிஜனை கொடுக்குதுன்றத நான் தெரிஞ்சுட்டேன். ஆனா இங்க சென்னையில ஒரு மரம் 3 நபருக்கு ஆக்சிஜன் கொடுக்குது அப்படின்ற ஒரு இது புள்ளி விவரத்தை நம்ம இறையழகனையா சொன்னாங்க. இது நான் கேட்கும்போது ரொம்ப வருத்தமாகவும் இருக்கு. என்னடா இது, நம்மளை சுற்றி இருக்க மக்களும் நம்மளும் இப்படி இந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். இதை தொடர்ந்து நம்ம என்ன பண்ண போறோம், இனிமே நம்ம கூட இருக்கவங்களை எப்படி வழி நடத்தணும், நம்மளும் நம்மளால முடிஞ்சது செய்வோன்ற ஒரு 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 எண்ணத்தோட நான் இனிமே செயல்படுவேன் அப்படின்னு நினைச்சிருக்கேன். பல வகை மரங்கள் அடங்கிய குறுங்காடு பல்லுயிர்களுக்கு உணவு காடு. அங்கு மகிழ்வாக வாழும் பூச்சிகள், பறவைகளின் சத்தமும், மரங்களின் அசைவும், காற்றின் இசையும், அங்கு விளையும் நஞ்சில்லா உணவும் நிச்சயம் இயற்கை சார்ந்த வாழ்வியலை வெளிச்சம் போட்டு காட்டும். இந்த இயற்கையை நேசிக்கும் மக்களை அழைக்கிறது வேளாண் சுற்றுலா தலம். சத்தியம் செய்திகளுக்காக ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் இயக்கத்துடன் செங்கல்பட்டு செய்தியாளர் அருண்குமாருடன் ஜெயகாந்தன்.